ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க ரொம்ப விலை மலிவான இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பழத்தை இந்த சீசனில் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்கள் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு. இந்த பழம் ரொம்ப விலையும் மலிவானது, ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது, அது இந்த சீசனில் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பழம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ரொம்ப விலை மலிவான ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டு, அதுவும் பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஆரஞ்சுன்னு சொல்லாமல் கமலா ஆரஞ்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்கும். நம்ம கடையில் பார்த்துருப்போம். அந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையாகவே இருக்கும், ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அது தோலும் நம்மளால் உரிக்க முடியாது. இது தோல் அப்படியே டொப்பையாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் உரிக்கவும் முடியும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நல்ல முழு பீஸாக இருக்கும், இனிப்பு சுவையாக இருக்கும், புளிக்காது. அதே மாதிரி தோல் பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக இல்லாமல் ஆரஞ்சும் இந்த மாதிரி பச்சையும் சேர்ந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி மழைக்காலங்கள் குளிர்காலங்களில் இந்த சீசனில் தான் மேக்ஸிமம் ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இது கிடைக்கும். இந்த சீசனில் தான் இது கிடைக்கும். இது எல்லா சீசன்லேயுமே இந்த ஃப்ரூட் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு ஏன் கமலா ஆரஞ்சு அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று இதில் கமலா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இது பெண்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பழம். இது ஃபஸ்ட்டு விஷயம், பெண்களோட பெண்ணுறுப்பை பாதுகாக்கக்கூடியது. அந்த இடத்துல எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ், அதிகமான வெள்ளைப்படுதல் இது எல்லாமே வராமல் தடுக்கக்கூடியது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக வளர்ந்து நல்லா கருத்தரித்து அந்த கரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கருவாக வளர்கிறதுக்கு இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோலேட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க நார்மலாகவே சொல்லுவாங்க டெய்லி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு. பட் ஜூஸாக குடிக்கிறத விட இந்த கமலா ஆரஞ்சை வாங்கி நீங்கள் டெய்லி ஒரு பழம் போதும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஒரு பழம் நீங்கள் உரித்து சாப்பிட்டிங்கன்னா இது நிறைய ஃபைபர் ரிச்சு, உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை அகற்றி நல்ல கொழுப்பு உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட முக்கியமாக இது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால உங்கள் பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் இது பாதுகாக்கும். கேன்சரை கூட இது எதிர்க்கக்கூடியது, உங்களோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். அதுதான் நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி ஏற்படுத்துறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இதில் கெரோட்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியும் இது அதிகரிக்கும். இது டெய்லி ஒரு பழம் இந்த சீசனில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை சுத்தமாகும், கழிவுகள் வெளியேறும், நீங்கள் ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஃபைப்ராய்டில் கஷ்டப்படுறீங்க, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதுக்காக நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இதை கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா இந்த ஒன்று சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அதிகமாக சாப்பிட்டா சொல்கிறேன், அதுவுமே ஒரு வார்னிங்காக, ஒரு அலர்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடியது. மற்றவங்க எல்லாருக்குமே நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஈஸ்ட்ரோஜனை பூஸ்ட் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உங்களோட கருமுட்டை வளர்ச்சி, எண்டோமெட்ரியம் லைனிங்கோட வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே தூண்டும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏற்கனவே விட்டமின் சி அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.